இப்படி இருந்த போட்டோவை ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்ல நான் எப்படி இப்படி மாத்திரம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க பிசில போட்டோஷாப் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க எந்த பிக்சரை ரீடச் பண்ணணுமோ அந்த பிக்சரை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரீடச் பண்ண வேண்டிய பிக்சரை போட்டோஷாப்ல ஓபன் பண்ணியாச்சு. இவங்க ஃபேஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிம்பிள் மார்க்ஸ், ஸ்கேர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ண போகிறோம். இங்கே பேக்ரவுண்ட் லேயர் இருக்குல்ல, இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டூப்ளிகேட் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபேஸில் இருக்கிற அன்வான்ட் மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டூல் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் இருக்கும். இந்த டூலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபேஸில் இருக்கிற மார்க்ஸ்லாம் ரிமூவ் பண்ணலாம். நல்லா ஃபோட்டோவை ஜூம் பண்ணிக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு மார்க்ஸ்லாம் இன்னுமே கிளியராக தெரியும். ஃபேஸில் மார்க்ஸ் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு இந்த ப்ரஷ்ஷை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த பிம்பிள்ஸ் ரிமூவ் ஆகிடும். அதுக்கு முன்னாடி இந்த சாம்பிள் ஆல் லேயர்ஸ் இருக்குல்ல, இது டிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் இந்த ஒரிஜினல் லேயர்லேருந்து அது ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த லேயரில் இருக்கிற பிம்பிள் மார்க்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். உங்கள் பிம்பிள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மார்க்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே டைம் எடுத்து பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு அவுட்புட் நல்லா வரும். இங்கே பார்த்தீங்கன்னா சில அன்வான்ட் ஏர்ஸ் இருக்குது, அதையுமே நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஜஸ்ட் அது மேலே இப்படி ஒரு பெயிண்ட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபேஸில் இருக்கிற மார்க்ஸை ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த அன்வான்ட் மார்க்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இவங்க ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்ளீனாக இருக்குது. ஸோ அடுத்து நாம் ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கில் இந்த ஃபோட்டோவை எப்படி இன்னுமே ரீடச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த லேயரை இன்னொரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபில்டர் போயிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ டூல் பாக்ஸ்னு இருக்கும், ஸ்கின் ஃபைனர். ஸோ இந்த பிளக்கின் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த பிளக்கினை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பிளக்கின் எந்தெந்த ஏரியாவை ரீடச் பண்ண போகுதுன்னு மார்க் பண்ணி அழகாக நமக்கு மாஸ்கிங்காக காமிச்சிருக்கு. இந்த மாஸ்கிங் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் இந்த பிளக்கின் ஸ்கின்னை ரீடச் பண்ணும். ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலரை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பிளக்கின் வந்து சூஸ் பண்ணிடுச்சு. இந்த பிளக்கின் இந்த ஃபோட்டோவை எப்படி ரீடச் பண்ணியிருக்குன்னு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறேன்.
பிளக்இன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது பிளக்இன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம். சூப்பர்ல. ஓகே கொடுத்துக்கோங்க. தட்ஸ் இட் காய்ஸ். இந்த ஃபோட்டோவை நம்ம கம்ப்ளீட்டாக ரீடச் பண்ணியாச்சு, ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கில். இப்போ ஓவராலாக இந்த ஃபோட்டோடைய பிஃபோர் ஆஃப்டர் பார்த்துடலாம். இது பிஃபோர், இது ஆஃப்டர். நீங்கள் எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் ரீடச் பண்ணுறது உங்களுக்கு டைம் இல்லையா? பட் அட் த சேம் டைம் ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி ரீடச் பண்ணணுமா? அப்போது இந்த எஃபெக்டிவான மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் டேனி ஃப்ரம் எவர் பிளீஸ் ஸ்டுடியோ.